சொன்னாங்க அதனால நாங்க ஓட்டு போட்டோம், குழந்தைங்க சொன்னாங்க அதனால விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லையே, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒரு கொலை நடந்தா, கற்பழி நடந்தா, இன்னைக்கு வந்து அரசு தான் காரணம், அரசு தான் காரணம், அரசு தான் காரணம் எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேருமே இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? தனிமனித ஒழுக்கம் தேவை அப்படின்றீங்க. இன்ஃப்ளூயன்சர் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட முடியுதா? இல்ல சத்தியமா புரியல. சாப்பாடுலாம் இறங்குதா? உன் வீட்ல நடந்தோம்னா இப்படிதானா? வெக்கங்கெட்டதானமா எலெக்ஷன் அப்போ சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே. இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானங்கெட்ட நாய்ங்களா? பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி குட்டீஸ் எல்லாம் ஏமாற்றி ஆட்சியை பிடிச்ச நீங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, குட்டீஸுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. அதற்காக தார்மீக பொறுப்பேற்று பதவி வரை ஹாய் மகளே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுகவோட இன்ஃப்ளூசர்ஸ். அதாவது சும்மாலாம் எப்பப்போ ஸ்டாலினோ ஏதாவது உதயநிதி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் மேலே ஏதாவது கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ அராஜகம் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து 10, 15 நாள் 20 நாள் நம்ம ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் 20 நாள் ஃபுல் ஆகலை. அது வேலைக்கு எத்தனை பிரச்சனை கிளப்புறாங்க பாருங்கள்.